இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 37 அதிகாரம் 5 உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆம் பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, உன் நம்பிக்கை யார் பேரில் இருக்கிறது? கர்த்தர் பேரில் இருக்கிறதா? உன் வழியையும் உன் வேலைகளையும் உன் காரியங்களையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்துரு. அவர்கிட்ட பொறுப்பை விட்டு உன் வேலையை பார். கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். உன் நம்பிக்கை யார் பேரில் இருக்கு? ஒரு மனுஷன் மேலே இருக்கா? யாருன்னா அதிகாரிகள் மேல் இருக்கா? பணத்தின் மேல் இருக்கா? அவைகளை நம்புகிறதை பார்க்கலாம். கர்த்தர் பேரில் நம்பிக்கையாக இருந்தனாலும், ஏன்னா மனுஷனை நம்புகிறதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதுனாலும், ஏன்னா நீ நம்புகிற மனுஷன் உன்னை கைவிடலாம், நம்புகிற பணம் உன்னை கைவிடலாம், நீ நம்புகிற அதிகாரிகள் எல்லாம் எவையனாலும் கைவிடலாம். ஆனால் கர்த்தர் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவர் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். நீ ஆண்டவரே உம்மாலே ஆகும், நீ கர்த்தர்கிட்ட ஒப்புவித்து அவர் பேரை நம்பிக்கையாரு. அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவர் உன் தலையை உயர்த்துவார். தேவனால எல்லாம் கூடும். மனுஷனால கூடாது, தேவனால கூடும். தேவனால எல்லாம் கூடும். தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எனவே உன் நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருக்குமே, ஆனால் அவர் உன் காரியத்தை வாய்க்க பண்ணி உனக்கு ஜெயத்தை கொடுத்து உன் தலையை உயர்த்துவார். இன்றைய தினத்தில் அவர் சொல்லுகிறார், அப்படி அவர் செய்வார். ஆமீன்.